அந்த அதிகாலை நேரத்தில் இயேசு ஒலிவமலையிலிருந்து இறங்கி வந்தார். அவர் தேவாலயத்திற்கு வந்தபோது மக்கள் அவரை சுற்றி திரண்டார்கள். இயேசு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உபதேசித்தார். அப்பொழுது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை அவர்கள் அவரிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவளை எல்லோருக்கும் நடுவில் நிறுத்தினார்கள். இவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள். மோசையின் பிரமாணத்தின்படி இவள் கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர்? இயேசு பதில் சொல்லாமல் தரையில் தன்னுடைய விரலால் எழுதினார். இயேசு அவர்களிடம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அவர் மீண்டும் தரையில் எழுதினார். அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்திய யாவரும் கற்களை கீழே போட்டுவிட்டு மனசாட்சியில் குத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாவது உன்னை தீர்ப்பிட்டானா? இல்லை ஆண்டவரே. நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. மனிதர்கள் குற்றம் காண்கிறார்கள், ஆனால் தேவன் மனம் திரும்புதலை நாடுகிறார். இயேசு மாற்றத்திற்கான வாய்ப்பை அளிக்கிறார். குற்றவாளி என்று நின்றவள் கிருபையால் புதிய வாழ்க்கை பெற்றாள்.